ஒரு ஆடு சிரிக்க சொன்ன சரியா வணக்கம், நான் தான் சௌமியா. இன்றைக்கி நம்ம 2 நாள் vlog ஷேர் பண்ணுறேன். மண்டே அண்டு டியூஸ்டே 2 நாள் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண்டே மார்னிங் காலையிலே எழுந்து சீக்கிரமாக கிளம்பி கோலம்லாம் போட்டுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறோம். எங்கள் பெரியம்மா, அதாவது அம்மாவோட அக்கா, அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு கூப்பிட்ருந்தாங்க. சரி, அதனால் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். நானும் தன்யஸ்ரீயும் போகிறோம். பாபாவுக்கு வந்து லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம். ஏன்னா இந்த மாதிரி டேஸ்லாம் வந்து ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஓகே அப்படின்றதுனால கிளம்பியாச்சு. அண்ட் காலைல கோலம் போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணுமோ அந்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி அதனால தான் நான் எஸ்டர்டேவே வந்து என்ன பண்ணேன்னா வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு ஹரிபரியான வேலையும் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரீயாக கிளம்பி போகிற மாதிரி இருக்கணுன்றதுனால துணி துவைக்கிறது இதெல்லாம் முன்னாடி நாளே முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் டியூஸ்டே வரும், அதுக்கான வேலைலாம் அன்னைக்கு பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அண்ட் காலையில் எழுந்து இந்த வேலை மட்டும்தான். நான் 9 மணிக்கெலாம் டான்னு வண்டியில் ஏறிடணும். அதனால் மற்ற வேலை எல்லாத்தையுமே கடகடன்னு முடிச்சிட்டோம். தன்யா அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் நானும் தன்யஸ்ரீ மட்டும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. முன்னாடி நாளே என்னென்ன ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகி நம்மளோட மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் காலையில் வேலை முடித்தோடனே ஃபர்ஸ்ட்டாக வாட்டர் மட்டும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பீட்ரூட் அண்ட் ஆம்லா, ஜிஞ்சர் இது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு நாளைக்கு ஒரு ஷேப் எடுத்து போட்டு குடிக்கிறது ஜாலியாக தான் இருக்குது சீரியஸாகவே. அது போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் அது டைலூட் ஆனதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி டக்குன்னு ரெடி ஆகிட வேண்டியதான். அண்ட் நானும் தன்யஸ்ரீயும் ரெடி ஆயாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியரில் கோவிலுக்கு போகிறோம், அதனால ட்ரெடிஷ்னல் வியர் அது மட்டும் போட்டுட்டு 2 சடை, அதுக்கப்புறம் பூ. நானும் அவளுக்கு மேட்சாக ஒரு பிங்க் கலர் சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து எங்கள் பெருமா வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க வந்து பாய் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அவங்க பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு, ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே இதெல்லாமே அவருக்கு வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அதுக்கான ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கான ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் பெருமா வீடு. அம்மா கூட பிறந்தவங்க 2 பேர். இது வந்து நடுவில் பிறந்தவங்க, அம்மா தான் கடைசி. அண்ட் தம்பி. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமியை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு வர போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. என்ன படைக்கிறாங்க அப்படின்றத அப்படியே ரேண்டமாக சொல்லிடுறேன். சில பேர் வந்து நம்ம எந்த குலதெய்வம் தெரியாமல் கும்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் பெருமாவும் பல வருஷமாக அவங்க குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் வேறு ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு இது குலதெய்வம் இல்லை அப்படின்றது. நீங்களும் கரெக்டாக கும்பிட்றீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் குலதெய்வம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பவர் இருக்குது நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்குது தான். அது வந்து வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இவங்க தான் வந்து எங்கள் பெருமாவோட மாமியார். பாட்டி வந்து அவங்க தான் வந்து குறி சொல்லி நான் தான் குலதெய்வம் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் நிறையா ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறாங்க. அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கேருந்து சாமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். வீட்டில் குலதெய்வம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ குலதெய்வம் அப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் அவங்களோட குடும்பம் கும்பிட்டுட்டே வருவாங்க, அதுதான் குலதெய்வம். ஒரு இதுவாக மாறிட்டே வரும். இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எங்களோட குலதெய்வம் வேறு. இப்போ நான் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ இருக்கிற குலதெய்வம் வேறு. வீடு வாசல் எல்லாமே மாறுது. சாமி கூட நம்ம லைஃப்பில் அடுத்த இதுக்கு வந்து மாறுது. ஸோ அவ்வளோதான். எல்லோரும் ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு
இப்போ வந்து சாமி வந்துச்சு. அந்த சாமி வந்தது வந்து இதில் ஆட் பண்ண முடியல. பாட்டி வந்து ரொம்ப ஆடினதுனால அதில் ஆட் பண்ணல நான். சாமி வந்து குறி சொல்லியாச்சு, நீங்கள் கோவிலுக்கு போகலாம், போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பொங்கு பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளூரில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்ததாக கோவிலுக்கு போகணும். இதுதான் வந்து அடுத்த ப்ராசஸே நடந்துச்சு. 3 பொங்கல் கூட வச்சுருந்தாங்க. நடுவில் வர்றது எங்கள் பெரியம்மா, பக்கத்தில் வர்றது சித்தி, அதாவது அவங்க ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப். அதுக்கப்புறம் நடுவில் வர்றது எங்கள் அத்தை. ஸோ வீட்டு பொண்ணு ஒரு பொங்கு கூட எடுத்தாங்க. எல்லோரும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து என்னோடய தம்பி, அதுக்கப்புறம் இது என்னோடய பொண்ணு. ஸோ எல்லோரும் கிளம்பி ஃபஸ்ட்டு நடந்தே வந்து கோவிலுக்கு போயிட்டோம். எங்கூர் கோவில் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு படைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு இருந்தோம். ஸோ இது எப்படி இருந்ததுன்னா, வீட்டில் இருந்து கோவில் வரைக்கும் நடந்தே தான் போகணும். ஸோ எல்லோரும் எங்களே பார்த்தாங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. சப்போஸ் யாராவது வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் நேராக நடந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேன் வந்ததுக்கப்புறம் வேனில் ஏறியாச்சு. என்னென்ன ப்ராசஸ் சொன்னாங்க அப்படின்னா, கலசம் எடுக்கணும், அதுக்கப்புறம் குதிரை விடணும். இவங்க வந்து குலதெய்வம் வந்து ஐயனார் சாமி, அதனால் குதிரை விட்டு பம்பை அடித்து இதுக்கு முன்னாடி அந்த பாட்டி வந்து சொன்னாங்கள்ல, அது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நீ சாதாரணமாக பொங்கல்லாம் வச்சு என்னை கூப்பிட்டு போகக்கூடாது, உடுக்க வச்சு பம்பை அடித்து கலசம் எடுத்து நீ குதிரை விட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எத்தனை பேர் நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குன்றதை பிலீவ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே அது நார்மலாக போயிடும். ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். எங்கள் ஊர் கோவில் இது தான். இங்கே உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் தாண்டி குலதெய்வ கோவில் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அண்ட் இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கோவிலை தாண்டி நம்மளோட ஜேர்னியில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறத பற்றி நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேனில் ஏறி ஒரு நல்ல சீட்டாக பார்த்து உட்காந்து இடம் பிடிச்சாச்சு. நான் வந்து எனக்கு விண்டோ சீட் தான் வேணும், அப்போ தான் வீடியோஸ் எடுக்க முடியும் சொல்லிட்டு கடைசியாக போயிட்டு விண்டோ சீட்டில் உட்காந்தாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30 கிளம்பி ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போய் குதிரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸாக தெரியும்ல, பொங்கல் வைக்கிறது, படைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருந்தது. இங்கே இருக்காங்கல்ல 2 குதிரை, அதுதான் இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டிய குதிரை. ஸோ சாமிக்கு படைக்க வேண்டிய குதிரை. ஒன்றுத்தில் சாமி உட்காந்துட்ருக்காரு, அது கூட ஒரு குதிரை. இதுதான். இதுவுமே நானும் இதெல்லாம் முன்னாடி பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். அதனால் சரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கிளம்பியாச்சு. ஃபேமிலியோடு போகும்போது அது ஜாலியாக இருக்கும். நிறைய டைம் அதை நான் மிஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். அதனால தான் இந்த தடவை எதையுமே மிஸ் பண்ணாமல் சரின்னு கிளம்பியாச்சு. அதுவும் ஆடி மாதம் வேறு பிறக்குதுல, இதோட பொங்கல் வைக்கிறது, குலதெய்வம், கோவில், இதே மாதிரி தான் நிறையா ரொட்டீன் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இவங்க வந்து முன்னாடியே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. அண்ட் குதிரை எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பார்டரை க்ராஸ் பண்ணி போக வேண்டியதான். குலதெய்வ கோயில் வந்து தைக்கால், அதாவது கடலூர்லாம் தாண்டி ஒரு ஊருக்குள்ளே இருக்குது. அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அம்மா ஊர். நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த ஊரில் எதுவுமே ஞாபகமே இல்லை. சீரியஸாக சொன்னால் ஞாபகமே இல்லை. தன்யா விட கொஞ்சம் பெரிய வயசில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவுமே தெரியல. அண்ட் கோவிலை ரீச் ஆனதுக்கப்புறமா எல்லோரும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லாக சீஷோர் ஏரியா அப்படின்றதுனால பீச் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து பீச் பக்கம் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இதுதான் கோவில். ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரே ஒரு ஐயனார் சிலை, அதுக்கப்புறம் ஒரு சித்தர் ஒரு சிலை இருந்துச்சு. அண்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ அவ்வளோதான். அங்கே வந்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour கிட்ட மற்ற வேலை எல்லாமே ஆகிட்டே இருக்கும். மற்ற எல்லாமே ரெடி பண்ணணும். கலசம் பண்ணுறது, சாமியை டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த வேலை எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தன்யஸ்ரீயை கூட்டிகிட்டு நாங்கள் பீச் பக்கம் நடந்து போக ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து திருவிழா ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. பீச்சான வந்து திருவிழாலாம் நடக்கும் அப்படின்ட்டு இங்கேயுமே ஒரு கோவில் இருந்தது. அப்படியே நாங்கள் பீச் பக்கம் போனோம். இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே கப்பல்லாம் செய்கிறாங்க. பெரிய பெரிய கப்பல் இருக்குல்ல, சரக்கு கப்பல், அதெல்லாம் செய்கிறாங்க. அது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தன்யாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பெரிய கப்பல். இதோட பேர் என்னவோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகமே இல்லை சீரியஸாகவே. இது ஏதாவது ஒரு சீசன் அப்போ தான் போகும், இங்கேருந்து போகும், மற்றபடி இங்கே தான் நின்றுட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து
ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தன்யஸ்ரீயை நிற்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே எடுத்துகிட்டே இருந்தேன். சின்ன சின்ன ஃபைபர் போட்டும் இருந்தது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பெரிய போட்டு, மீன் பிடிக்கிற போட்டு. இங்கே எதிர நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரக்கு கப்பலாக. ஸோ சரக்குலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பக்கமே கப்பல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கமும் கப்பல் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, லெஃப்ட் ரைட் சைட்லேயும் கப்பல் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, தன்யஸ்ரீ அப்படியே உட்கார வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோவிலுக்கு வந்துட்டோம். அங்கே போனால் அவங்க எல்லா வேலையுமே கரெக்டாக ரெடியாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா சாமிக்கு அலங்காரம் எல்லாமே பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கணும். அண்ட் பொங்கல் அது கூட அடை சுடுவாங்க, விளக்கு மாவு வைப்பாங்க, இதெல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து சித்தப்பா வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அப்படியே அவரையும் கேப்சர் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டோம். டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு 2 o'clock வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலை எல்லாமே ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா சாமி வந்து அருள் சொல்லணும். ஸோ சாமி வந்து அவங்க வந்து இதெல்லாம் ஓகே, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளோட இது முடிஞ்சிடும். இப்போ இந்த வேலை எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களோட வேலை என்னென்னா சும்மா உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கிறது மட்டும்தான். அண்ட் சாமிக்கு எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததாக கலசம் பண்ணாங்க. கலசம்னா ஒரு பானையில் பூலாம் சுற்றி அதை ஹைட்டாக்கி, அதாவது ஒரு வேப்பிலெல்லாம் வச்சு ஹைட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே பூலாம் சுற்றி அதை தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ வீட்டில் இருக்க பையன் இதை எடுத்துகிட்டு வரணும். அந்த வேலை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிட்டே இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு குலதெய்வ கோவில்லேருந்து விளக்கேற்றி விளக்கு அணையாமல் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே 3 கல் வச்சு சந்தனம் பொட்டெலாம் வச்சுருக்காங்களே, அதுதான் இப்போதைக்கு எங்கள் பெருமா வீட்டு குலதெய்வம். இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு படைப்பாங்க. அண்ட் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா குதிரைக்கு வந்து கண் திறக்கிறது, அதாவது குதிரையை வந்து கோவிலுக்கு காணிக்கை விட்டுறது, அதெல்லாமே ரெடி ஆகிட்டே இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா தன்யாவோட மாமா அவங்க தான் வந்து கலசம் எடுத்துகிட்டு போகணும். அதனால் அவங்களுக்கு குளிப்பாட்டி பூஜைலாம் பண்ணி என் தம்பியை வந்து சந்தனம்லாம் பூசி ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குதிரையை படைச்சி எடுத்துகிட்டு வந்து சாமி பக்கத்தில் வச்சு குதிரை விட்டாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உடுக்க அடித்து பம்பையெல்லாம் அடித்து சாமி வர வைப்பாங்க. அவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்தவங்க அந்த அருள் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே புரியவே புரியாது. இது நான் இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன். பட் ஆனால் யாராச்சும் உங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த மிராக்கல்ஸ் தான். ஸோ அவ்வளோதான். நமக்கும் அந்த உடுக்க பம்பெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி உடம்பு வைப் ஆகும். ஆனால் நம்ம மாறலாம் மாட்டோம். அது மாறுறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி அண்ட் குதிரை விட்டதுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸாக நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ 2 குதிரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படைச்ச பிறகு பொங்கல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றது தான் இருந்துச்சு. அண்ட் இதுதான் கலசம் ரெடி பண்ணி படைச்சாச்சு. ஸோ படைச்சி முடித்ததுக்கப்புறமா பாட்டி வந்து வேறு மாதிரி ஆயிட்டாங்க. ஆடி அருள் கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு படைச்சி முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பொங்கல் சாப்பிட்டோம். கொஞ்சமாக பொங்கல் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுல, லஞ்ச் பிரேக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது 3 o'clock ஆகிடுச்சு. சரி, கொஞ்சம் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அது தன்யஸ்ரீ அதுக்குள்ளே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். எல்லோரும் உட்காந்து பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கலசத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ப்ராசஸே. இது வந்து ஒரு மாதிரி நல்ல ட்ரிப்பாக இருக்கும், அதை விட நல்லா ஜாலியாகவும் இருக்கும். இது புது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பிகாஸ் வந்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் ஆடி மாதத்தில் பொங்கல் வைப்பாங்க. எவ்ரி இயர் வந்து அது கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் எங்கள் பெருமா வீட்டுக்கு குலதெய்வத்தை கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கலசத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எல்லாரையும் நிற்க வச்சு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சைப்பழம் அதெல்லாம் சுற்றி உடச்சிட்டு இதுக்கப்புறம் அவங்க இந்த சாமியை கும்பிட வேண்டியதான். ஸோ ஒரு சாமியும் வேறு மாதிரி கும்பிடுவாங்க. இங்கே எங்கள் பெருமாக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கிடையாது, வெண்பொங்கல் வச்சு தான் படைக்கணும்னு சொன்னாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் குலதெய்வத்துக்கெலாம் நாங்கள் சக்கரை பொங்கல் தான் வச்சு படைப்போம். அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டாச்சு. வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டாங்க.
3 மணிக்கா நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கான டியூஸ்டேக்கு பூலாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால தண்ணி அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா நாங்கள் அப்படியே உடனே கிளம்பியாச்சு. போயிட்டு வர வழியில் தன்யஸ்ரீக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சில், ரப்பர் இதெல்லாம் அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி நிறைய வாங்குவாங்க. ஏதாச்சும் ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்தாலே கொடுத்தபடின்னு அடம் பிடிச்சி வாங்கினாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஸ்டாம்ப்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணலாம். ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டில் ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிங்க அப்படின்னா அது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். வெரி குட் வரும், ஸ்டார் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ல. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மிஸ்ஸு குட்டுலாம் போட்டால் அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டாம்ப்பு. அப்புறம் பென்சில் பின்னாடி ஸ்டோன் வச்சுருக்கிறது, பொம்மை வச்சுருக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதில் ஒன்று வாங்கிக்கிட்டு அவளோட ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. அப்படியே நானும் கொஞ்சம் பூ வாங்கிக்கிட்டேன். ஸோ போயிட்டு பூவை கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரெடியாக இருக்கும். அடுத்ததாக நிறையா அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் மூவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும்தான் நான் ப்ரே பண்ணிக்கிறது. அண்ட் பூ வாங்கிக்கிட்டு வெத்தலை விளக்கு போடுறதுக்கு வெத்தலை வாங்கிக்கிட்டு போயிடுவேன். ஸோ எப்பவுமே முன்னாடி நாளே இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு எந்த டைமிங் வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த டைமில் வந்து சாமி கும்பிட்டுடலாம். அண்ட் வெத்தலையை வந்து என்ன பண்ணுறதுனா, வெத்தலையை நீங்கள் ஏதாவது செடியில் போட்டுருங்க. எண்ணெய் வந்து மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சாமி படிக்கும்போது அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நம்ம மனசுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியதே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து சாமிக்கு எல்லாமே பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்கே கோவிலில் வந்து மஞ்சள் கயிறு, எலுமிச்சை பழம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட படைச்சி வச்சுட்டு அன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மதியம் ஒரு 3 o'clock போல் சாப்பிட்டதுனால அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல, பசிக்கவும் இல்லை. சரி ஓகே, ஓவர் நைட் ஓட்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன பால் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். டோன்டு மில்க் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா சப்ஜா சீட்ஸுக்கு பதிலாக கருஞ்சீரகம் எடுத்துட்டேன். பட் ஆனால் கொட்டலை, அவ்வளோதான். அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 4 டேட்ஸ் ஆட் பண்ணி பால் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா போதும். இந்த டேட்ஸ் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கிறதுனால செம்ம ஸ்வீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் நீங்கள் ஹனியோ இல்லை வந்து மேப்பிள் சிரப் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்ல. இதுவே நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான். அண்ட் இன்றைக்கி நைட் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது டியூஸ்டே மார்னிங் அன்னைக்கு எழுந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேரட் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஒரு பழம், குட்டி பழம், அது கூட ஒரு 3 டேட்ஸ் வச்சுருக்கேன். இது அவங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸு. இதெல்லாமே அவங்களுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறது அந்த வேலை எல்லாமே நான் பண்ணணும். ஸோ இதுதான் காலையில் நடந்தது. ஆக்சுவலாக 6 மணிக்கெலாம் படைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் காலையில் எழுந்திருக்கவே முடியல. அலாரம் ஆஃப் ஆகிட்டு நான் தூங்கிட்டேன் போல். அண்ட் வீட்டு வேலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடித்தாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட வீடியோக்கு ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணுற ராஜேஸ்வரி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று வந்திருந்தாங்க. நான் இல்லைன்னு சொன்னோடனே இன்றைக்கி காலையில் வந்திருந்தாங்க. கொஞ்சமாக பூவும் அது கூட ஒரு துவையல் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாகவே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ரெசிபி என்னன்னு கேட்கணும். அவங்க ரொம்ப நாளாக எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ பூலாம் கொடுத்துட்டு போனாங்க. அதை தான் சாமிக்கும் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். அந்த டாஸ்கில் வின் பண்ணவங்க எல்லாருக்குமே மல்டிகிரைன் ஃப்ளாரும் அதுக்கப்புறம் வந்து பார்லி கஞ்சி மிக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். குரூப் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து இது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு ட்ரிங்க் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வாக்கிங் போகணும், தண்ணி ப்ராப்பராக குடிக்கணும், ஃபுட்டு கரெக்டாக எடுக்கணும், ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். அது கூட இதுவும் சேர்ந்து பண்ணும்போது இன்னுமே சீக்கிரமாக நடக்கும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. பார்லி கஞ்சிக்கு தான் பார்லி வந்து வறுத்துட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே சைட் பை சைடு தன்யஸ்ரீக்கு லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி அவங்களுக்கு பீட்ரூட் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் பீட்ரூட் ரைஸு, கொஞ்சமாக மாம்பழம் எடுத்திருந்தேன். எக்கு வந்து பாயில் பண்ணி வைக்கலான்னு ஒன்று பாயில் பண்ணியிருந்தேன். பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் போல், நடுவில் வேகவே இல்லை. அதனால் அதை தனியாக வச்சுட்டு
ஒரே ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதை வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ பீட்ரூட் ரைஸ், அதுக்கப்புறம் மேங்கோ அண்ட் ஒரே ஒரு எக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்லி வறுத்தது எல்லாத்தையுமே போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அவரே பேக் பண்ணியும் வச்சுட்டாரு. அண்ட் ரியலி ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஒரு சப்போர்ட் அது இருந்தால் போதும். அது பார்ட்னராகவும் இருக்கணும், நமக்கு மேலே இருக்காங்கல்ல ஸோ அவங்களாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் மதியம் ஒரு மணிக்காக நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 1 மணிக்கு விளக்கு போட்டுட்டு இந்த பேக்கேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா படைக்கலாம் அப்படின்றது தான் மைண்ட் செட், வேறு எதுவும் கிடையாது. வச்சு படைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கொரியர் பண்ணிடணும். ஸோ நாளைக்கு போல் கொரியர் பண்ணிடணும். எல்லாருக்கிட்டே அட்ரஸ் வாங்கிட்டேன். 9 பேர் வந்து டாஸ்கில் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த 9 பேருக்கான பேக்கேஜும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூஸோ இல்லை இதை பற்றின விஷயங்களோ எல்லாமே நான் அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், மற்றபடி வெளியே யாருக்கும் கொடுக்கல. இந்த ப்ராடக்ட்டை தான் இனிமேல் நான் சாப்பிட போகிறேன். அதை சாப்பிட்றதுக்காக தான் வெயிட்டை இது வரைக்கும் நான் ரிலீவ் பண்ணவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாலையும் இருக்கேன். பிகாஸ் இது ஒரு டெஸ்ட்டு மாதிரி, இது எனக்கான டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். எப்பயுமே வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் குறைச்சேன்னு சொல்கிறத விட இதை சாப்பிட்டு தான் நான் குறைக்க போகிறேன் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இந்த 2 பொருளும் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய மெயின் ஃபுட்டில் இதுதான் இருக்க போகுது, அப்படி தான் பிளான் பண்ணி இருக்கேன் நான். அதனால தான் இப்போதைக்கு நான் இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் ஆகும். நான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். அண்ட் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாச்சு. அண்ட் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சின்னதாக ஒரு ஷாப்பிங் போகணும். ஸோ ஷாப்பிங் எதுக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி அப்பாவுக்கும் தம்பிக்கும் 2 பேருக்குமே பர்த்டே. தம்பி இங்கே இல்லை, ஸோ ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்பா இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. ஈவினிங் போல் ஒரு கேக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஒரே நாள் பர்த்டே. ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஒரே நாள்லலாம் வரும். ஸோ அந்த மாதிரி கிடச்சா லக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.